தெலங்கானா தனிமாநில முடிவை திரும்ப பெற கோரி ஆந்திராவில் 2வது நாளாக பந்த் தொடர்ந்த நிலையில் மேலும் பல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பதவிகளை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளனர். தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவில் உள்ள ராயலசீமா, கடலோர ஆந்திர மாவட்டங்களில் புதனன்று பந்த் போராட்டம் நடத்தப்பட்டது. 2வது நாளாக வியாழனன்று முழு அடைப்பு போராட்டம் தொடர்ந்தது. ஒருங்கிணைந்த ஆந்திராவே தொடர வேண்டுமெனவும், தெலங்கானா தனி மாநில முடிவை திரும்ப பெற வேண்டுமெனவும் கிருஷ்ணா, கிழக்கு கோதாவரி, விசாகப்பட்டினம், கடப்பா, அனந்தபூர் மாவட்டங்களில் போராட்டங்களும் நடந்தன. ஓடிய 1-2 பஸ்களையும் போராட்டக்காரர்கள் மறித்து பயணிகளை கீழே இறக்கிவிட்டனர். விசாகப்பட்டினத்தில் உள்ள மாநில அமைச்சர் கண்டா சீனிவாஸ் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும்படி கோஷமிட்டனர். அதேபோல திருப்பதி, விழியாநகரம் போன்ற நகர்களிலும் காங்கிரஸ் தலைவர்களின் வீடுகளை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர். ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்த 6 அமைச்சர்களும் 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் தங்களது பதவிகளை புதனன்று ராஜினாமா செய்த நிலையில் இன்னும் 13 அமைச்சர்களும் 20 எம்எல்ஏக்களும் முதல்வர் கிரண்குமார் ரெட்டியிடம் ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளனர். இதனிடையே ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தும் ஆந்திர எம்பிக்கள் டெல்லியில் கூடி ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளனர்.